வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்காக நான் கார்கே. தமிழக அரசியல் களம் மீண்டும் பரபரக்க தொடங்கி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் 3 நாட்களில் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. அரசியல் கட்சிகள் பரபரத்திருக்கின்றன. அடுத்த களம் என்ன அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி தான் நிற்கிறது அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் சொல்ல, காங்கிரசுக்கு சீட்டை கேட்போன்னு செல்வ பெருந்தகை சொல்ல, என்ன செய்ய போகிறது அதிமுக? 11ஆம் தேதி கூட்டி விட்டார்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை. பாஜகவின் முடிவு என்ன அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. அதிமுக புறக்கணிக்க போகிறதா விக்கிரவாண்டியை போல, இல்லை போட்டியிட போகிறதா இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் ஏற்பட்டது போல அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்க, பாஜகவினுடைய நகர்வு என்ன? அனைவரையும் ஒன்றிணைத்து வேட்பாளரை நிறுத்துறாங்களா, இல்லை புறக்கணிக்க போறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்குது. 26 சட்டமன்ற தேர்தலுக்கு செல்லும் முன்பு 2025 தொடக்கத்திலே ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. அரசியல் கட்சிகளுடைய பார்வை இதெல்லாம் என்னன்னு கேட்க இருக்கிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பலப்பரீட்சை யாருக்கு அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்மோடு திமுக செய்தி தொடர்பாளர் கவிஞர் திரு காசிமுத்து மாணிக்கம் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு இதாயதுல்லா நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல் திரு காசிமுத்து மாணிக்கம் அவர்கள்ட்ட ஆரம்பிச்சலாம். கடந்த முறை பெற்ற இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றி அப்படின்றது 66,000 ஓட்டு. ஆனால் அது மிகப்பெரிய வெற்றி, அதிமுக தோல்வி அப்படின்னாலும் எதிர்க்கட்சிகள் சொல்வது இல்லை இது ஈரோடு கிழக்குன்றது இடைத்தேர்தல் ஃபார்முலான்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க அப்படின்னு தான் இன்று வரை அதை ஒரு ஃபார்முலாவாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த முறை நிற்பதும் வெற்றி பெற்றாலும் கூட அதே தானே சொல்லுவாங்க. இடைத்தேர்தல் ஃபார்முலாங்கிறது என்ன ஃபார்முலா ஒன்றும் கிடையாது. எல்லா இடைத்தேர்தலையும் இப்போ அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணாங்களோ அதை நானும் பண்ணோம். இப்போ சரி, அதை தான் சொல்கிறீங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா விளவங்கூரில் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதில் விஜயதாரணி பாஜகவில் சேர்ந்ததுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல். அப்போ அவங்க 2 பேருமே தோற்று டெபாசிட் போயிடுச்சு. ஏடிஎம்கேக்கும் டெபாசிட் போயிடுச்சு, பிஜேபிக்கும் டெபாசிட் போயிடுச்சு. ஃபார்முலா இல்லை. தேர்தல் நடக்கின்ற போது இதே ஏடிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே ஆர்கே நகரில் தோற்று போயிடலையா? அதனால ஆளுங்கட்சியாக இருந்தால் டெபாசிட் போச்சு. திமுகவுக்கு போனாலும் ஜெயிச்சது இவங்க கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது. ஜெயிச்சது ஒரு சுயேட்சை. ஆனால் பெண்ணாரத்தில் டெபாசிட் ஏடிஎம்கே போன போது ஜெயிச்சது டிஎம்கே. ரெண்டாவது என்ன கேள்வி வரும்னா, இங்க நீங்களே சொல்லுங்க, இடைத்தேர்தல் ஃபார்முலா அப்படின்னா ஆளுங்கட்சி அப்படின்றப்போ அதுல என்ன பெரிய வேல்யூ இருந்துற போதுன்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறவங்களா அதை கேட்குறாங்க. புறக்கணிக்கிறவங்களை கேளுங்க. தேர்தலுங்கிறது ஒரு உரைகள். அந்த ஆளுங்கட்சிக்கு என்ன செயல்பாடு எப்படிங்கிறதுக்கு ஒரு உரைகளுக்கு தேர்தல் நடக்குது. நாங்கள் தேர்தல் நடத்திய தீர்வு நாங்கள் மல்லு கட்டலை. நடத்துகிற தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கோம், அவ்வளோதான். நீ எல்லாரும் விட்டு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆள் மட்டும் போராடி உள்ளார் சட்டத்துக்கு போகணும்னு சொல்லி ஆகலை. பட் மக்களுடைய செல்வாக்கு திமுகவுக்கு பெருகி கிடக்கும் போது எதுக்கு அந்த வாய்ப்பு நம்ம விடுவானே அப்படின்னு நாங்கள் தேர்தல் காலத்தில் சந்திக்கிறோம். தேர்தல் நீங்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் சந்தித்தார். நான் சந்திக்கலாம், நேரடியாக பொது தேர்தல் தான் போவேன்னு சொல்லி போகல. அதுமாதிரி விஜய் தேர்தலை சந்திக்கணும், அந்த தடவை இடைத்தேர்தலை சந்திக்கணும். அதுமாதிரி பிஜேபி போன தடவை ஈரோட்டில் நிற்காம ஒதுக்கி போயிட்டாங்க. இந்த நாங்கள் நிற்கலை. எங்களுடைய இலக்கு 26 சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான். நேராக ஸ்ட்ரைட்டாக நான் ஆட்சிக்கு தான் போய் உட்காரும், முதலமைச்சர் போய் தான் உட்காருன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த தேர்தலுமே எம்ஜிஆருக்குலாம் பார்த்தீங்க சொன்னால் எம்ஜிஆர் ஃபார்முலா பண்ணுறாரு. திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் நின்று ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இடைத்தேர்தல் ஜெயிக்கிறாரு, பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கிறாரு, பாண்டிச்சேரியில் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வர்றாரு. அப்படி வருகின்ற எம்ஜிஆர்கிட்ட கூட 1977 காங்கிரஸ் திமுக கூட்டணியாக இருந்த அந்த கட்சி கூட 77 சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கு வரல. அதிமுக தனியாக நினைச்சு காங்கிரஸோடு நிற்கல. ஆகவே தன்னுடைய பலத்தை நிரூபிக்கின்ற கட்சிகள் கூட சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது ஆதரவு என்பது உறுதியாக சொல்ல முடியாது. அதனால அவர் எங்கேயாவது இன்னும் தன்னுடைய கையிருப்பை காமிச்சா கூட்டணி 1-2 சேருமே தவிர, இல்லாட்டி விஜய் இந்த தேர்தல் களத்தில் பேசப்பட மாட்டார். திமுகவோட ரோல் இந்த தேர்தல் களத்தில் என்னவா இருக்கும்? ஏன்னா காங்கிரஸ் நாங்கள் தான் நிற்க போகிறோம், கேட்க போகிறோம்ட்டாங்க. திமுகவோட ரோல் என்னவா இருக்கும்? எங்களுக்கு தலைமை முடிவு செய்ய வேண்டியதான். கூட்டணிக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் நாங்களும் வீரை கொடுத்து வேலை பார்க்க தான் போகிறோம். போன தடவை பண்ண மாதிரி தான் போக போகிறோம். நீ நாங்கள் ஒன்றும் ஏடிஎம்கே இல்லை, எங்கள் கூட்டணியில் நின்று மதிமுக நின்று ஜெயிக்கும். ஆனால் இடைத்தேர்தல் வரும்போது அந்த சீட்டை பறிச்சுக்குவாங்க. புதுக்கோட்டையில் கம்யூனிஸ்ட் நிற்கும் முத்துக்குமார் செத்து போயிடும். அந்த இடைத்தேர்தலில் போய் ஏடிஎம்கே போய் நின்று அதை ஆளுங்கட்சியோட பறிச்சுக்குவாங்க. எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் அந்த இடைத்தேர்தலாம் ஜெயிச்ச தொகுதிக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் தோற்றிருந்து அங்கே எதிர்கட்சி ஜெயிச்சிருந்து அந்த எதிர்கட்சி வேட்பாளர் இறந்துருந்தாங்கன்னா கூட யார் அப்போ நின்னாங்களோ அவங்கள தான் தேடி மதுரையெல்லாம் கொடுத்துருக்குறோம். ஆகவே எங்களுடைய கூட்டணி தரப்படி நாங்கள் காங்கிரஸ் கொடுப்பதான் எங்களுடைய மரபு. தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்படுவோம், தலைவர் சொல்லணும். கேட்போம். ஆனால் திரு செல்வி அவர்கள்ட்ட, கடந்த முறை இதே போல் இடைத்தேர்தல் நடந்தப்போ அண்ணாமலை அவர்கள் பெரிய 2 பக்கமும் சமரச முயற்சிகள்லாம் மேற்கொண்டார். ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு ஒரு பொதுவாக ஒருத்தர் நிற்கணும் அப்படின்றதுல
உறுதியாக இருந்தாங்க. இந்த முறை பாஜகவுடைய ரோல் என்ன அப்படின்றதே கேள்விக்குறியா இருக்கே. நாங்கள் மாற்று அரசியலை முன்வைக்கிறோம், 26 எங்களுக்கான தேர்தல் அப்படின்றப்போ பாஜக இந்த முறை அமைதியா இருக்க மாதிரி தெரியலையா? அறிவிப்பே இன்னைக்கு தான் வந்தது கார்கே சார். அறிவிப்பு வந்த உடனே இன்னைக்கே எல்லாத்தையும் இன்னும் ஒண்ணுமே ஆரம்பிக்கவே இல்லையே சார். நாமினேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இருக்கட்டும், ஆமா, நாளைக்கு எல்லாமே கூடுவாங்க, எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க. சொன்ன பிறகு தானே ஒன்று ஒன்று வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போதான் ஆரம்பிக்கிறோம், கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி ஆகட்டும், அப்புறம் ஃபஸ்ட்டு மணமகன் யார் மணமகள் யாரெல்லாம் பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன், தந்தி டிவிக்கு தான் இப்போ இடைத்தேர்தலில் அவ்வளோ ஆர்வம். எல்லாருமே பேசியிருக்காங்க. எப்பவுமே எல்லாருமே ஒரு வருஷத்தில் இல்லை ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கே தேர்தல் வரப்போகுது. இதில் ஜெயிக்கிறவங்க கூட என்ன இருக்குது, ஷார்ட் டேர்ம் தான். ஸோ ஒரு வருஷத்துக்கு இருக்கக்கூடிய தேர்தலில் வந்து எல்லாருமே எந்த லெவலில் விகிதாச்சாரம், எந்த லெவலுக்கு இதனுடைய இதெல்லாம் வந்து தலைமை தானே முடிவு பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு தான் வந்து இடைத்தேர்தலில் ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு விடாப்பிடியான ஒரு விஷயம். எங்களுக்கு வந்து அப்படி இல்லையே. இப்போ வந்து இது தேர்தலில் நிற்கிறோமோ இல்லையான்றது எங்கள் கட்சி தலைமை முடிவு எடுத்த பிறகு தான் அதை பற்றியெல்லாம் நான் பேசுறது வந்து கரெக்டாக இருக்கும். ஆளுங்கட்சி இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் தோத்துரும் அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா பாஜக வந்து நிப்பாட்டுறதானே அல்லது வந்து யாரையும் ஆதரிக்கிறதானே சால சிறந்ததா இருக்கும்? அண்ணாமலை சார் சொல்றது வந்து பொது தேர்தல் வரக்கூடிய தேர்தல் வந்து இப்போதைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலை வந்து எங்கள் தலைவர் முன்னிறுத்தி பேசுகிறார். சட்டசபை தேர்தலை முன்னிறுத்தி பேசுறது வந்து இடைத்தேர்தலுக்கு அண்ணாமலை சார் எங்கே வந்து சொன்னார்? அண்ணாமலை சார் எங்கே சொன்னார்? சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வெறுப்பு, மக்களுடைய இது, ஆளுங்கட்சி வந்து ஆட்சியில் இல்லாத சமயத்தில் 2500 ரூபாய் ஒரு மாநில முதல்வர் கொடுக்கறச்சு 5000 ரூபாய் கேட்பாங்க. அதே இவங்க ஆட்சியில் வந்தால் மட்டும் கஜானாவில் பணம் இருக்குது, மற்ற விஷயங்கள் அந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கரும்பும் வெல்லமும் சேர்த்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து அரசியலில் இருக்கக்கூடிய விஷயம் தானே. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சமயத்தில் பேசக்கூடியது ஒன்று, ஆளுங்கட்சியாக வந்த சமயத்தில் பேசக்கூடியது ஒன்று. உடனே வந்து சென்ட்ரல் வந்து இப்போது இதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஜிஎஸ்டி கொடுக்கல அது கொடுக்கலன்னு தலைமைச் செயலாளர் வரைக்கும் இல்லை நான் என்ன சொல்கிறேன் பேசுகிறேன், அப்புறமா காசி முத்துமாணிக்கு அண்ணன் பொறுமையாக பேசிக்கிட்டோம். அவருக்கு நிறைய நேரம் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறதே விவாதத்தில். ஸோ எல்லாவுடைய டேக்ஸும் மற்ற விஷயங்களும் சரிக்கு சாரமாக வந்திருக்கிறதுன்றது வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன், அரசியலில் வந்து எப்பவுமே வந்து ஆளுங்களுடைய சமயத்தில் வந்து ஒரு விஷயத்தையும் மாற்றி பேசுறது நாங்கள் கிடையாது. நாங்கள் இன்றைக்கும் அதை தான் சொல்கிறோம். அப்போ உங்களுடைய பார்வைன்றது பொது தேர்தல் நடந்தால் இதே இடத்துல வேற மாதிரி இருக்கும், இடைத்தேர்தல் அப்படின்றப்போ எழுதப்பட்ட ஃபார்முலா, இடைத்தேர்தலாம் ஆளுங்கட்சி அப்படின்றதா உங்களுடைய பார்வையார்? ஆளுங்கட்சினாலும் நாங்கள் எங்களுடைய கட்சிக்கு என்னவோ அதை வந்து மக்கள் இடத்துல கொண்டு போவோம் சார். நாங்கள் வந்து என்றைக்குமே பின்வாங்கினதே இல்லையே. பின்வாங்க வேண்டும்னு எங்கள் தலைவங்க நினச்சா இது வேண்டாம், போட்டியிட வேண்டாம், இது வந்து வேற மாதிரி எலெக்ஷன் ஃபார்முலா இருக்கும்னா அதுக்கு தலைமை முடிவு பண்ணும். அது நான் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த வித அறிகதையும் இல்லையே. நான் வந்து ஒன்லி செய்தி தொடர்பாளர் தான். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இன்றைக்கி தான் வந்திருக்கு. நாளைக்கு ஈவினிங் டிபேட்டில் வந்து பேசுகிறச்சா கொஞ்சம் எங்களுக்கு வந்து தெளிவு ஏற்படும். இன்றைக்கு வரைக்கும் எங்கள் தலைவர்கள் மற்ற விஷயத்தில் வந்து தொடர்பில் பண்ணாலும் அவங்களுக்கும் வந்து இது நாளைக்கு பொலிட் பியூரோ தானே. தனிப்பட்ட ஒரு முடிவை பாரதிய ஜனதா கட்சியில் யாருமே எடுக்க முடியாது. ஓகே. ஸோ பொலிட் பியூரோ நாளைக்கே எங்களுக்கு தெரிய வரைச்சு பேசலாம். கேட்போம். நான் இதயதுல்லா அவர்கள்ட்ட முதல்ல இங்கே யார் போட்டிடுறா அப்படின்றதே ஒரு கேள்வியாக இருக்குது. இந்தியா கூட்டணி வெல்லும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. இந்தியா கூட்டணினா திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, எல்லாம் இருக்காங்க. ஆனால் நாங்கள் தான் கேட்போம் அப்படின்றத செல்வ பெருந்தகை உறுதியாக இருக்கார். காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படும் நினைக்கிறீங்க? அதை சொல்வதற்கு முன்பாக தினத்தந்தி டிவி ஏன் அதுக்குள்ளே இவ்வளோ அவசரப்பட்டுச்சுன்னு சகோதரர் செல்வி கேட்குறாரு. எல்லா இதுலையும் இன்றைக்கி தான். ஆமாம். ஆனால் இன்றைக்கி அதிகம் பேசுனது யார்? பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த தேர்தலை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார்னு அவர் கேட்டிருந்தாருன்னா அநேகமாக இவர் கொஞ்சம் நல்லா பேசியிருக்க முடியும். அதனால் தேர்தல்னு வந்துருச்சு, பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அதை பற்றி விரிவாக பேசிட்டார், நாங்கள் நிற்போங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் தேர்தலா
இதுக்கு என்ன ஃபார்முலாவெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் நார்மலாக இருக்குன்னா நடத்த போகிறது யார்? ஒன்றிய அரசுடைய, அதாவது பாஜக அரசுடைய தேர்தல் ஆணையம் தான் இந்த தேர்தல் நடத்த போகுது. தெரிஞ்ச விஷயம். தேர்தல் ஆணையம் அட்டானமஸ் பாடி சார். பாஜக அரசுடைய என்ன அது யார் நியமிச்சது? ஒரே நாள்ல நான் சொல்லி ஒரே நாள்ல ஒருத்தர் ரிசைன் பண்ண. தயவுசெய்து நான் பேசி முடிச்சுக்கிறேன். எல்லாரும் முதல் கட்ட இது தேர்தல் ஆணையம் நீங்க கேள்வி கேட்டதுனால சொல்றேன். தேர்தல் ஆணையத்துடைய ஆணையர் பதவியை ஒரு நாளில் ஒருத்தர் ரிசைன் பண்ண வச்சு அன்னைக்கே அவரை மனு போட வச்சு அடுத்த நாள் அவர் நியமிக்க வச்சது யாரு? 4 மாநிலங்கள் ஒன்றா நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் தங்கள் வசதிக்காக 2 மாநிலத்தை முன்னாலேயும் மகாராஷ்டிராவில் பணம் கொடுக்கறதுக்காக வேண்டி தள்ளி வச்சது யாரு? தேர்தல் ஆணையம் தானே. அப்படி நடந்தும் 23 யார் ஜெயிச்சா? இடைத்தேர்தலில் EVK இளங்கோவன் தானே ஜெயிச்சாரு. நான் சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை வேற. மேற்கு வங்காளத்தில் இவங்க வேலையை காமிக்க முடியாது. சூடு வைக்கிறாருந்தா அவங்க யூபியிலையும் மகாராஷ்டிராவிலையும் மத்திய பிரதேசத்தில் தான் வைக்க முடியும். எங்கே அவங்க ஆட்சியில் இருக்காங்களோ அங்கே தான் வைக்க முடியும். அப்படி வச்சும் கூட 400 சீட்டுக்கு பதிலாக 240 தான் எடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தலில். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதில் இந்த நிலையிலையும் அவங்க எடுத்திருந்தா உண்மையில 140 தான் எடுத்திருக்க முடியும். அதனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் பேச வர்றது என்னன்னு சொல்லணும்னா, இன்றைக்கு பாஜகவை பொறுத்தவரை திரு அண்ணாமலை நான் ஏன் சாட்டையை தூக்குனேன்னு தெரியுமா? 2026 திமுகவுக்கு விடை கிடைக்கும், திமுக நாங்கள் ஆட்சிக்கு வரோம், திமுக ஆட்சி விட்டு இறங்குன்னு சொன்னார். நீங்கள் ஏன் 2006க்கு போகிறீங்க? 2005லே வாங்க, உங்கள் சாட்டை அடிச்சிங்க இல்லையா? நீங்கள் ஊர் முழுக்கும் ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை அரசியலாக்குறீங்கன்னு நீதிமன்றம் சொல்லிச்சு இல்லையா? எதை? ஒரு அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை. இவ்வளவுலாம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? உங்களுக்கு வேண்டிய ஆளுநர் இருக்கார் இல்லையா? சட்டமன்றத்தையே புறக்கணிக்கக்கூடிய ஒரு ஆளுநர் இருக்கார் இல்லையா? அவரால் உங்களுக்கு என்ன பலம்ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்கன்னா போன முறை மாதிரி புறமுதுகிட்டு காட்டாமல் நீங்கள் நிற்கணும். நீங்க என்னதான் நீங்க அதிமுகவுக்கு ஆதரவு அளிச்சு நீங்க தேர்தல் பாஜக என்ன சார் இப்ப சொல்லல சார், நான் பேசிக்கிட்டு 2023 பிப்ரவரி மாசம் அன்னைக்கு ஏன் பிரமுக காட்டு ஓடுனாங்க அன்னைக்கு நான் கேட்கிறேன். நீங்க என்னதான் பண்ணாலும் அதிமுக உங்களை சீண்டலையே, உங்களோட கூட்டணி அமைக்கிறதுக்கு விரும்பலையே. 2024 நடந்தது என்ன? எதுக்கு கேட்குறேன் நான் சொல்றேன்னா, பாஜகவை பொறுத்தவரை ஒன்று அவங்க நிற்கணுங்கிறது நின்றுட்டு போட்டோம், யாருமே கேட்க போகல. இப்போ என்ன சொல்கிறோம், 2006 இந்த சாட்டை அடித்ததுனால 2006 இந்த பிரளயமே வந்துடும், மாற்றம் வந்துடும்னு திரு அண்ணாமலை சொல்கிறார் இல்லையா? அவர் எண்ணாமலே அதை சொல்லிட்டு இருக்காரு. நல்ல விஷயமா எண்ணாமலை சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் 234 தொகுதியில் நீங்கள் நின்று ஜெயிக்கிறது அப்புறம் இருக்கட்டும். இந்த ஈரோடு தொகுதி, கொங்கு பகுதி, உங்க ஊருக்கு பக்கத்தில் உள்ள பகுதி, உங்க சாட்டையை இங்க காமிங்க, உங்க சாட்டையை இங்க காமிங்க. நம்ம சொல்றோம் நாளைக்கு முடிவு போடுறேன் சார், எடுக்கட்டும்னு சொல்றேன். நான் கேட்கறது, நீங்க ஜெயிச்சு 26ல நான் சாட்டையை தூக்குனதுக்கு காரணமே 26 ஆட்சிக்கு உள்ள கவிழ்ப்பு அல்லது ஆட்சி இல்லாம திமுக ஆக்கிரமிப்பு சொல்றீங்க இல்லையா? வாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னே உங்களுக்கு வந்துருச்சு, பண்ணு பாருங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அவங்கள வரவேணான்னு சொல்லல. நீங்க நாளைக்கு பழக்கம் போல அதிமுகவுக்காண்டி நாளைக்கு எப்படியாவது அதிமுக நமக்கு இப்போ கூட்டணி வரும், அதுக்காக நாங்க வாபஸ் வாங்குறோம்னு சொல்லாம நில்லுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். சொல்லல. அடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கே நான் வரலையே. இன்றைக்கு முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு, தெளிவா சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணி வெல்லு மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டாரு. நம்முடைய காமராஜ் அரங்கத்தில் நடந்த கூட்டம், திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கும் திரு இளங்கோவன் கூட்டம். அப்ப என்ன பேசினார் தெரியுமா? நான் திரு இளங்கோவன் அவர்களை பார்க்க போயிருந்தேன், என்னோடு அவர் சில விஷயங்களை பேச விரும்பினார். ஆனால் நான் என்னன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன பேச போறாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக அவர் சொல்லிட்டு இளங்கோவனை புகழ்ந்திருக்காரு. அதனால என்ன நடக்கும், யார் நிற்பாங்கன்னு கேட்டீங்க இல்லையா? அது ஏற்கனவே காசிமுத்து மாணிக்கமும் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? திமுகவை பொறுத்தவரை ஒரு தேர்தலில் கூட்டணி கட்சி தோத்தா கூட அந்த இடத்துலையும் திமுக பண்ணுன்னு சொல்றாரு. முடிவு எடுக்க வேண்டியது யாரு? இந்த திமுக கூட்டணி மட்டுமல்ல, இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கக்கூடியது யாரு? தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கட்சி கழகத்துடைய தலைவரும். அவர் எடுக்கிற முடிவு நல்ல முடிவா இருக்கும். அதை பொறுத்தவரை இது உரிமை என்பதால் எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை எங்களுக்கு கிடைக்கும் நம்புறாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எது நல்லதோ நடக்கும். இந்தியா கூட்டணி ஒரு சில மாநிலங்களில் முன்ன பின்ன இருக்கலாம். தமிழ்நாட்டில் தெளிவா இருக்கு, வலிவா இருக்குது, ஒளிவா இருக்குது. அதனால நலிவுக்கு இங்க வேலை இல்லை. ஓகே செல்வி, திரு செல்வி என்ன சொல்லுங்க. அதாவது 240 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம்.
இவங்க இப்போ அந்த கணக்கே பேசிட்டு இருக்கிறாங்களே, அதை கேட்கவே மாட்டீங்களா கார்கே சார்? யார் ஆட்சியில் இருக்கிறோம் இப்போ? 240 தொகுதி 203வது முறை வந்திருக்கோம் சார். நாங்கள் கன்சிக்யூட்டிவாக 3வது முறை வந்திருக்கிறோம். இது வந்து மோடிஜிக்கு கிடைச்ச வெற்றி. பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்னைக்கு வந்து இவங்க 100 தொகுதியில் ஜெயிச்சுட்டு 240 பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்களே. இப்போ ஆட்சியில் யார் இருக்காங்க? இவங்க கூட்டணி ஆட்சியில் இருந்தால் அது நல்ல ஆட்சி. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியில் இருந்தால் அது ஒரு மாதிரி அது இவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ இலக்காரமா? தேர்தல் ஆணையத்தை இன்னும் சந்தேகங்கள் ஆட்சியில் இருந்தார் சார். அவங்க தேர்தல் ஆணையத்து மேலே இன்னும் சந்தேகம். அதாவது தேர்தல் ஆணையம் வந்து காங்கிரஸில் இருந்தால் அது வந்து நல்ல ஆணையம், பிஜேபி கவர்மெண்ட் இருந்தால் அது பிஜேபி ஆணையம். இது வந்து காலங்காலமாக சொல்கிறது தானே. ஏன்னா தேர்தலை நான் என்ன கேட்குறேன், சுப்ரீம் கோர்ட் எதுக்கு இருக்குது இவங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்க வேண்டியதானே சார் தேர்தல் ஆணையம். அதாவது இவங்க பெங்களூரில் ஜெயிச்சாங்கன்னா, கர்நாடகாவில் ஜெயிச்சாங்கன்னா எலெக்ஷன் ஓட்டு ஓட்டிங் வந்து மிஷின் வந்து கரெக்டாக வேலை செய்யுது. அதே வந்து மற்ற ஊரில் ஓட்டிங் தோத்துட்டாங்கன்னா உடனே மிஷினில் ப்ராப்ளம், மிஷினில் வேலை செய்கிறோம். அதில் இதாயத்தில் ஒன்று சொன்னார், வட இந்தியாவில் தான் சூடு வைக்க முடியும், இங்கே வைக்க முடியாது. நிலையாளர்களா இல்லை மக்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அதாவது அப்போ யூபியிலலாம் இவங்க லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா? குச்சி ஐஸ் சாப்பிட்றாங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க சார். என்ன இது? இந்தியா முழுவதும் ஒரு எலெக்ஷன் மிஷின் என்ன சொன்னார் அகிலேஷ் யாதவ்? நான் 80 தொகுதியில் ஜெயிச்சா கூட, அந்த 80 தொகுதியில் நாங்க ஜெயிச்சா கூட நீங்க தப்பு பண்ணீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அகிலேஷ் யாதவ் ஏன் சொன்னார்னா, பண்ணியும் கூட காங்கிரஸ் என்ன பேச விட்டுருக்காங்க, என்ன பேச விடுங்க, இல்லைன்னா நான் உங்களை பேசவே விட மாட்டேன். நான் என்ன பேச விடுங்க, நீங்க பேசிட்டீங்க. கர்நாடகால தேர்தலில் இவங்க ஜெயிக்கிறச்சா அது நியாய தேர்தல். ஆனால் தெலுங்கானாவில் இவங்க ஜெயிக்கிற சமயத்தில் அது நியாய தேர்தல். ஆனால் எங்களுக்கு மட்டும் நாங்கள் எங்கே ஜெயித்தாலும் இப்போ வந்து மகாராஷ்டிராவில் ஜெயிச்சா அது அநியாய தேர்தல். மகாராஷ்டிராவில் இவங்க ஜெயிக்கிறச்ச அங்கே இருந்த தலைவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதயத்துள அண்ணனுக்கு மட்டும்தான் சட்டம் தேர்தல்லாம் கரெக்டாக தெரியும். ஏன் மகாராஷ்டிராவில் இவங்க தோற்றத்துக்கு காரணம்னு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன், இவங்க 80 தொகுதியில் ஜெயிச்சா அது நாங்கள் பண்ண தவறு. அப்போ மகாராஷ்டிராவில் நாங்கள் ஜெயிச்சதில் இவங்க பண்ண தவறு இல்லையா? எல்லா இடத்துலையும் யூபியில் நீங்கள் வந்து இவ்வளோ மரணாடி வாங்கிட்ட பிறகு பேசுறதே தப்பு தானே. நான் என்ன கேட்குறேன், எலெக்ஷன் வந்திருக்கு சார், கூட்டணியில் அது உங்கள் கூட்டணி விஷயம், அதை பற்றி நான் பேச வேண்டியதில்லை. உங்கள் கூட்டணிக்கு கட்சி முதல்வர் கொடுக்குறாரா இல்லையான்றது அது உங்களுடைய கூட்டணி விஷயம். எங்களுடைய தலைவர் பேசியிருக்காரு, நாளைக்கு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வேலை செய்ய போகிறோம். தலைமை சொல்றதை நாங்கள் கேட்க போகிறோம். எந்த இதுவாக இருந்தாலும் கட்சி கூட்டணியாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில், ஏன் இந்த வாட்டி வந்து சட்டசபை தேர்தலில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் எல்லா தொகுதியிலும் எல்லாத்திலும் தனியாக பாடுபட்டோம். அந்த பாடுபட்டதுக்கு ரிசல்ட் தான் ஒன்று இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் எல்லா விதமான பிரச்சனைகளும், அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அதே போல் பொங்கல் விஷயமாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி தான் தெருவில் இறங்கி போட்டி போடுது, தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணுது. ஒரு போராட்டத்துக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் தான் இப்போ வந்து ஒரு விஷயமும் அண்ணாமலை எது பேசினாலும் தான் உடனே மந்திரிங்க ஓடி வந்து பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. எல்லா விதத்திலும் மந்திரிங்க தூக்கத்தை கட்டி இருக்கிறது வந்து மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லக்கூடிய ஒரு கேள்விகளுக்கு தான். என்ன சொல்றேன், சும்மா எலெக்ஷன் கமிஷனை குத்தம் சொல்றது, ஓட்டிங்க குத்தம் சொல்றது, இதெல்லாம் வந்து சார் ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு. புதுசா நாங்க ஜெயிச்சா ஏத்துக்குவோம், பாஜக ஜெயிச்சா ஏத்துக்க மாட்டோம். அதாவது 3 தடவை தொடர்ந்து ஜெயிச்சாங்க. அது 3ஆவது தடவை மைனாரிட்டி. காங்கிரஸ் 52லையும் ஜெயிச்சிச்சு, 57லையும் ஜெயிச்சிச்சு, 62லையும் ஜெயிச்சு, 67லையும் ஜெயிச்சிச்சு, 71. 5 முறை நாங்க ஜெயிச்சிருக்கோம். எதிரிகளே இல்லாத சமயத்துல ஒரு முறை தான் தோத்தோம். அதுக்கடுத்து 80ல 84ல நாங்க தொடர்ந்து ஜெயிச்சிட்டு தான் வந்தோம். 89 அதிகமான இடம் பெற்றது நாங்க தான். ஆட்சி நாங்க 91ல நாங்க தான் ஜெயிச்சோம். இதெல்லாம் 96ல காங்கிரஸ் ஆதரவு ஆட்சி நடந்துச்சு. நீங்க என்னமோ 2 முறை ஜெயிச்சிட்டு, நீங்க 2 முறை ஜெயிச்சிட்டு நீங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
அது இருக்கட்டும். அதுனா 2.5 முறை சார் ஜெயிச்சா வெற்றி தானே சார். அதாவது மைனாரிட்டி அரசுங்க இன்னைக்கு இந்த 2 கட்சி நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு ஆதரவு. காங்கிரஸ் அப்படிதானே சார் இருந்துச்சு. 2004ல இருந்துச்சு, 2009ல அப்சல்யூட் மெஜாரிட்டில வந்தாரு. பேசிட்டு இருக்கோம். நரசிம்மராவ் சார்ல அப்சல்யூட் மெஜாரிட்டில வந்தாரு. ஒரு பக்கம் இந்த ஓட்டு விஷயத்துல நான் நாங்க வந்தா மைனாரிட்டி, இவங்க வந்தா மெஜாரிட்டி. மட்டுமல்ல நீங்க எல்லா கேப்போம் இதற்கிடையில நீங்க என்ன பண்றீங்க, சூடு வைக்கிறீங்க. அத தாண்டி தான் எதிர்க்கட்சி ஜெயிக்கணும். சரி, ஓகே. ஈரோடு கிழக்கு தொகுதி பத்தி இன்னொரு தகவல் வந்திருக்கு. ஓகே, பிஜேபி ஆளுகின்ற இடங்கள்ல வலுவா இருக்கிற இடங்கள்ல தான் இந்த தேர்தல் கமிஷனை பயன்படுத்தி மணிக்கம் குறுக்கிட்டீங்க. இல்லை, நம்ம சகோதரர் செல்லி பேசும்போது சொன்னார், நாங்கள் ஒன்றும் வந்து தேர்தலுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மிரட்டிட்டு அதை கொடுக்கலாம் இதை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியும் போது வெறுதாக ஒன்றும் கரும்பு சர்க்கரையோடு முடிச்சுக்கிற ஆள் நாங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னார். எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் கொரோனா நேரத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 5000 ரூபா கொடுக்க சொன்னார். 1000 ரூபா தான் கொடுத்தாங்க ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக. மிச்சம் இருக்க 4000 எங்கள் தலைவர் வந்து கொடுத்தாரு. அதேமாரி அந்த நேரத்தில் எதுவும் சொல்லாமல் இறந்தவங்க குடும்பங்களுக்கு 2 பேர் இருந்தால் 5 லட்சம் என்பது தேர்தலில் சொல்லலை. இறந்த ஒரு அப்பா அம்மா 2 பேர் சேர்த்து 5 லட்சம், அப்பாவும் அம்மா ஒருத்தர் சேர்த்தா 3 லட்சம்னு சொல்லி கொடுத்தோம். குழந்தைகளுக்கு உணவு திட்டங்கள்லாம் வந்து சொல்லலை, ஆனால் செஞ்சோம். ஆனால் நாங்கள் ஒன்றும் ஜெயிச்சா 15 லட்ச ரூபா தரணும்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை தரணும்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துன்னே பற்றி கண்டுக்காமல் நாங்கள் ஒன்றும் இல்லை. தேர்தல் நேரத்தில் வந்து வாக்குறுதி எல்லா மக்களுக்கும் சமானம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் அந்த வெள்ளத்துக்கு வந்து திமுக ஆட்சி நடக்கிறதுக்கா ஒரு பைசா கூட கொடுக்காம முடக்கி வச்சுக்கிட்டு இருக்கோ, இல்லை கல்விக்கு உள்ள தொகையை கொடுக்காம முடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதோ, இப்படியெல்லாம் மத்திய அரசு எதிர்பார்த்ததை விட மிக மிக குறைச்சலாக வச்சுக்கிறதுனால எங்களுக்கு எவ்வளோ நிதி நெருக்கடி வந்தாலும் எவ்வளோ காரியங்கள் பண்ணுறோம். பெண்களுடைய இவங்களுக்கு கல்வி திட்டத்துக்கு மாணவிகளுக்கு கொடுக்கின்ற போது மாணவர்களுக்கும் சேர்த்து ஒரு 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறோம். ஆக நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஒன்றும் கொடுக்காமலாம் இல்லை. இவ்வளோ கஷ்டத்துலேயும் கொடுக்குறாங்களேன்னு பாராட்டணுமே தவிர அவங்கள மாதிரி நாங்கள் சொல்லலை. சார் எங்களுக்கு என்ன சார் இருக்குது, அவர் சொன்னார் நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறதில்ல போகிறதில்ல, தேர்தலில் தான் கொடுத்தோம்னு சொன்னால் இடைத்தேர்தல் கொடுக்கலன்னாரு. அவருடைய அண்ணாமலை வாக்குறுதி தான் எங்களுக்கு தெரியுமே. போன தேர்தலுக்கு முன்னாடி ஜெயிச்சா 25 பேர் எம்பி நாங்கள் ஜெயிப்போம், அதில் 5 பேர் மத்திய அமைச்சர் ஆகும்னு சொன்னார். 25 பேர் ஜெயிக்கவும் இல்லை, 5 பேர் மத்திய அமைச்சரும் ஆகும் இல்லை. அவர் சொன்னார் அவரை கண்டா அண்ணாமலை கண்டா அமைச்சர்லாம் பதில் சொல்கிறாங்கன்னாரு. ஒரு மத்தியில் ஆளுநர் கட்சியோட தலைவர் ஒருத்தர் சொல்கிறாரு, சொல்கிறதுக்கு எல்லாமே பதில் சொல்கிறாங்க. சாட்டை அடிக்கிறாருன்னா பஞ்சால் அடிச்சுக்கிறாரு, சினிமா நடிகெல்லாம் வருத்தப்படுறாங்க, இதோட சிறந்த காமெடி நடிகரே இல்லைங்கிறாங்க. அதனால் அவங்களாம் வருத்தப்படுறாங்க, நம்மளோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு சொல்லி. அதெல்லாம் இப்போ நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அண்ணாமலை சொல்கிறதுக்கெல்லாம் வரிக்கு வரி சொல்கிறது இல்லை, ஒரு குற்றச்சாட்டு என்றால் சொல்லணும். அவர் சொன்னார் இட்லி பானையில் வெடிக்குதுன்னாரு, நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்கிறேன்னாரு. இது வரைக்கும் சொல்லலை. ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருப்பார். அமைச்சராக இருக்கிறவங்க 34 அமைச்சரும் சொல்லவே கூடாதுன்னு அர்த்தம்ல, யாரும் 2 பேர் சொல்லத்தான் செய்வாங்க. அதனால் அப்படி சொன்னதுனால பெரிய தலைவர்னு சொல்ல முடியாது. சரி, செல்வி பதில். நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கு. இல்லை, அவர் வச்சு குற்றச்சாட்டு மட்டும் சொன்னேன், அது தாண்டிடுச்சு. செல்வி இருக்கீங்களா? இருக்கேன் சொல்லுங்க. ஓகே, நிறைய குற்றச்சாட்டு அண்ணாமலை சொல்லுங்களா பதில் சொல்றோம்னா அவர் அவதூறா சொல்லுவாரு, அதுக்கு பதில் சொல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு அமைச்சர்களுக்கு முடியுமா? தமிழ்நாடு அரசியல் வந்து அண்ணாமலைக்கு பின்பு அண்ணாமலைக்கு முன்புன்ற மாதிரி அண்ணாமலை வந்த பிறகுதானங்க தமிழ்நாடு அரசியலில் வந்து இப்போ கூட ஊருக்கு போயிட்டு வந்தார், படிக்க போயிட்டு வந்தார். வந்த பிறகு தானே அது சாட்டை அடிச்சுக்கினாருன்றாரு. சாட்டை அடித்ததுடைய விஷயந்தான் இந்தியா முழுவதும் அது போச்சு. இன்றைக்கி ஒரு தலைவர் வந்து தேசிய கட்சியுடைய தலைவர் வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தன்னை வருத்தி கொண்டு அதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த பிறகு தான் இப்போ வந்து அது எந்த அளவுக்கு அது வந்து மூமெண்ட் ஆகிருக்கு. கோர்ட்டு இன்டர்ஃபரன்ஸ் வந்து அது எந்த அளவுக்கு போயிருக்கு. ஸ்பெஷல் எஸ்ஐடி டீம் போட்டிருக்கிறாங்க. எஸ்ஐடி டீம் போட்ட பிறகு யார் சார் அந்த யார் சார்ன்றது வந்து இப்போதான் வந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய நிலைமைக்கு நகர்வுகள் போகுது. அதெல்லாம் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்களே செய்தியாளர்கள். அவருடைய பரபரப்பு, அவருடைய ஒரு விஷயமும் ஒரு விஷயத்திலையும் ஆட்சியாளர்களுக்கு எல்லா விதத்திலையும் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அதே போல் வந்து எந்த ஊரில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அவர் ஒரு ட்விட் போட்ட பிறகு அதற்குன்னு உண்டான பதில் வந்து உங்களுக்கே தெரியும். எல்லா விதமான ஒரு ட்விட்டுக்கு கிட்டத்தட்ட எத்தனை இடத்துல அவருடைய ரீச் வந்து வேகம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியும். அதனால் இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், எதிர்கட்சியாக ஆளுங்கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவது வந்து பாரதிய ஜனதா கட்சின்றது
கடந்த காலத்தில் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் நிரூபிச்சுட்டு வந்திருக்கோம். அதே போல் ஈரோடு தேர்தல் வந்திருக்கு. ஈரோடு தேர்தல் வந்து இதே போல் அண்ணன் சொன்னார், அது உங்கள் கொங்கு பெல்ட்டு அந்த பெல்ட்டுன்னு. நான் என்ன சொல்கிறேன், இந்தியா முழுவதும் எங்கள் பெல்ட்டு தான். அதில் ஒன்றும் ஒரு பெரிய மாற்றம்லாம் கிடையாது. அது வந்து இந்தி கூட்டணியெல்லாம் வந்து அது கொள்ளை கொடுத்து ரொம்ப வருஷமாயிடுச்சு. அதனால தான் நாங்கள் வந்து இவர் 240 கருத்து சொல்வார், இப்படி இருந்தீங்கன்னு. ஆட்சியில் இன்றைக்கி நீங்கள் வந்து நரசிம்மராவ் மைனாரிட்டியாக இருக்கிறச்ச, அதே போல் மற்ற ஆளுங்க மைனாரிட்டியாக இருக்கிறச்ச, மற்ற மாநில முதல்வர்களாம் மைனாரிட்டியாக இருக்கிறச்ச, ஆட்சி செய்கிறச்செல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்து மெஜாரிட்டியில் இருக்கிறச்சு கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தான் ஆட்சி பண்ணிச்சு. அது கூட்டணி மந்திரி சபையோடு தான் எங்கள் கட்சி வந்து ஆட்சியில் இருந்ததுன்றது எல்லாமே கடந்த காலத்தினுடைய வரலாறு. நான் என்ன சொல்கிறேன், இண்டிபெண்டாக இப்போ மக்கள் வந்து 3வது முறையை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதில் 2.25 முறை 2.5 முறை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அகில இந்திய தலைவர் எப்படியோ அது போல் இவங்களும் சின்ன சின்ன சிற்றின்ப நாட்டத்திலே இருக்கட்டும். அதை பற்றி எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு திட்டம் அண்ணன் சொன்னார், இது போல் வீடு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் 4 கோடி பேருக்கு வீடு கட்டியிருக்கிற விஷயத்தை வந்து பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய உரையில் சிறப்பாக சொல்லியிருக்காரு. அதே போல் வந்து ஒரு விஷயம் 15 லட்ச ரூபாவை வந்து அவர் எப்படி சொன்னார், கருப்பு பணத்தை மீட்டக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இந்திய குடிமகன்களுக்கும் 15 லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கருப்பு பணம் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னாங்க. அதில் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி அதை ஒரு இது பண்ணி அதை மாற்றி அதை எப்படியெல்லாம் போட முடியுமோ போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சொன்னால் பிறகு கூட எதுவுமே எடுபடலையே. அடுத்தது 3வது முறையை நாங்கள் தானே வந்தோம். இப்போ வந்து இப்போ மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், அடுத்த டெல்லி தேர்தலாக இருக்கட்டும், டெல்லி தேர்தல் அவங்க இன்னொன்று கேட்குறாங்க சார், அதாவது ஆட்சிக்கு எதிரான மனநிலைன்றீங்க. இடைத்தேர்தல் நடந்தாலும் சரி, அடுத்த பொது தேர்தல் நடந்தாலும் திமுக தானே வென்றிருக்குன்னு கேட்குறாங்க. அதாவதுங்க, இடைத்தேர்தல் நடந்தாலும் நாங்கள் வென்றிருக்கிறத வந்து இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லையே. அவங்க ஜெயிச்சதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் இல்லையா, அவங்க ஜெயிச்சுக்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சதை மட்டும் உங்களுக்கு ஏன் ஏற்றுக்க முடியல? நான் என்ன கேட்குறேன், தேர்தலில் இடைத்தேர்தலில் திமுக வென்றிருக்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதே பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் இடைத்தேர்தல் மற்ற தேர்தலெல்லாம் ஜெயிச்சிருந்தால் அதில் மட்டும் இவிஎம் மிஷின் வேலை செய்யுது, அதில் வந்து அதிகார துஷ்பிரயோகம் வேலை செய்யுது. அதே அதிகார துஷ்பிரயோகம் அங்கே வேலை செஞ்சால் அதே அதிகார துஷ்பிரயோகம் தானே தமிழ்நாட்டிலையும் வேலை செய்யணும். அதை வந்து சொன்னால் மட்டும் அப்படியே பொங்கி வரீங்களே, அது எப்படிங்க? ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்றது மட்டும் சந்தோஷமாக இருக்குது. அது என்ன வட இந்தியாவில் நடந்தால் அது வந்து சுண்ணாம்பு, தென்னிந்தியாவில் நடந்தால் தமிழ்நாட்டில் வந்து இவங்க ஜெயிச்சா மட்டும் வெண்ணையா எப்படி பார்க்கணும்? அது என்ன கதை? அது என்ன லாஜிக்கு? நான் என்ன கேட்குறேன், எல்லா இடத்துலையும் இந்திய மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க. இந்திய மக்கள் தான், வட இந்தியா தென்னிந்தியா தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள். அப்ப மற்ற மக்களை குறைச்சு பேசுறது எந்த விதத்துல இருந்து நான் கேட்கறது இதே தூள அண்ணன் வந்து இதே தூள அவருக்கு கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தரேன். ஓகே, ரொம்ப நேரம் வராம இருந்த மணிகண்டன் வந்திருக்காரு. ஒரே நிமிஷம். தமிழ்நாடு வேறன்றாரு, நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. தமிழ்நாடு வேறன்றாரு. அப்போ ஒரு ஊர் மக்களை கொச்சைப்படுத்துறதுக்கு சமமாகாதா? அதுக்கு பதில் சொல்லுவாரு. சார் சார் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். கமிஷனுடைய தப்பு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்ல இல்ல இல்ல, அந்த டிபேட் தனியா பண்ணுவோம் சார். பொங்கலூர் மணிகண்டன் வந்திருக்காரு. நீங்க அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இதே சொல்ல ப்ளீஸ் புரிஞ்சுங்க. டைம் இல்ல, புரிஞ்சுங்க. நான் சார் நான் உங்ககிட்ட வர்றேன். அவர் ரொம்ப லேட். இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். அவர் இல்ல புரிஞ்சுங்க, ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க. அவர் இப்பதான் வந்திருக்காரு. நம்ம டிபேட்டே முடிச்சிட்டோம். திரு பொங்கலூர் மணிகண்டன் இல்ல ப்ளீஸ். திரு பொங்கலூர் மணிகண்டன், அதிமுக இந்த தேர்தல்ல புறக்கணிக்க போதா? அதுக்கு தான் மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டியிருக்கீங்களா? சார், அதிமுக வருகின்ற 11ஆம் தேதி மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டி அதுல எடுக்கப்படுகிற முடிவுகள் அறிவிக்கப்படும். இப்ப அதுக்கு முன்னாடியே அவசரப்பட அவசியமே இல்லைங்க. ஒன்று. இரண்டாவது, முதல்ல இந்த ஈரோடு கிழக்குல காங்கிரஸ் போட்டியிடுமா திமுகவா எங்களுக்கு குழப்பமே முதல்ல பெருசா இருக்குங்க. அவர்களே தீர்க்கல. இப்போ இந்தியா கூட்டணி போட்டியிடும் சார். என்ன சார்? இந்தியா கூட்டணி போட்டியிடும். காங்கிரஸா திமுகவா? இப்போ திமுக வந்து நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறது. காங்கிரஸ் இப்போ ஒத்துக்கொள்ளாத தெரியல. ஒன்று. இப்போ தேசிய கூட காங்கிரஸ் கட்சி அணியில் இருக்கிற எல்லோரும் குழப்பத்தோடு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட விசிக உட்பட பெரும் குழப்பத்தில் இருந்தாலும் மூடி மறைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க போறாங்க.
இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையில கடந்த ஈரோடு கிழக்குல கடந்த தேர்தலை பார்த்தா ஒவ்வொரு வார்டுகளிலும் பட்டியல் அடைத்தது போல மக்களை அழைத்து தேர்தலை சந்தித்த திமுக இந்த முறையும் ஜனநாயகத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் குடிவரைக்கு போகிறது. எனவே ஓராண்டு காலம் மட்டுமே இருக்கிற சூழ்நிலையில் இந்த தேர்தலால் மக்களுக்கு தான் பயன், அந்த பயன் மக்களுக்கு சேர வேண்டும் என்று விரும்புகிறோம். எனவே அதிமுக பொறுத்தவரை அப்படின்னா அதிமுக போட்டியிடாது, அப்படிதானே சார்? அப்படி இல்ல, அதாவது அதிமுக 12 அறிவிக்கு போகுங்க, அதுக்கு முன்பாகவே அவசரம் வேண்டாம் ஒன்று. அதாவது தேர்தலுடைய புறக்கணிப்பு என்பது பல உதாரணங்கள் உண்டு. அது வந்து எப்படி வேணா பேசலாங்க. பெண்ணாகரம் தொகுதியில அதிமுக டெபாசிட் இருந்தது, பாமக 2ஆம் இடத்துக்கு வந்ததுங்க, திமுக வென்றது. அடுத்து ஒரே ஆண்டில் வந்த பொது தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடித்து அங்கேயும் வெற்றி, திமுக படுதோல்வி. எனவே இந்த இடைத்தேர்தல் அவசியம் இல்லை. 2026 இந்த ஆட்சி ஏன் போகும்னு சொன்னா இன்னைக்கு பாருங்க. என்னுடைய கேள்வியை வாங்கிக்கங்க. நீங்க பொது தேர்தலையும் இடைத்தேர்தலையும் தனிச்சு பிரிச்சு பேசுறீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, இப்ப தேர்தல் நடந்தா கூட அதிமுக ஜெயிச்சிடும் அப்படின்னாரு. அப்போ ஒருவேளை இடைத்தேர்தல் நடந்தா வேற முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? சார் இடைத்தேர்தல் பத்தி சொல்ல ஒண்ணு இல்லை சார். 34 மந்திரிகளும் முகாமிட்டு ஒரு வாக்குக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு வருஷம் இருக்கும் போது வேற கட்சிக்கு ஓட்டு போட்டு அரசியல் மாற்றம் வரப்போதா மக்கள் நினைப்பாங்க இல்லைங்களா? இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்ப ஆளுங்கட்சிக்கு போட்டோம்னா ஒரு வருஷம் ஏதாவது வரக்கூடிய திட்டங்கள் வரும் நினைப்பாங்க. இதுதான் யதார்த்தம் உண்மை. ஒண்ணு சார், ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஆர்கே நகர்ல திமுகவுக்கு டெபாசிட் போகுது, அதிமுக தோல்வி தருவது, அங்க ஜெயிச்சு என்ன அது வரல பிரச்சனை. இடைத்தேர்தலை வைத்துக் கொண்டு திமுக தாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறோம் பேசிட்டே வருதுங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த இடைத்தேர்தல் வென்றாலும் திமுக வென்றே மற்றும் கவலை இல்ல. 2026 ஏன்னு சொன்னா இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு ஊர்லயும் வந்து கொலை கொள்ளை கற்பனை நடக்குது. இப்போ இதையெல்லாம் மக்கள் வெறுத்துமா இருக்காங்க. இப்போ கவர்னர் வைத்துக் கொண்டு நாடகம் போடுகிறது திமுக. அப்போ கவர்னர் வெளியே திமுக என்ன பண்ணும்? என்ன சார், கவர்னர் வெளியே போனா திமுக என்ன பண்ணும் சார்? இது 2 பேரும் சேர்ந்து போட்ட நாடகம். ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனை மக்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த பிரச்சனை மூடி மறைக்க திமுக செய்த மிகப்பெரிய சதி. ஆளுநரும் உடனே நினைக்கிறாங்க. இது இடைத்தேர்தல் கிடையாது. ஒருவேளை இடைத்தேர்தல் ஜெயிச்சாலும் பொது தேர்தல் வேற மாதிரி இருக்கும்னு சொல்ல வர்றாரு. அவங்க தீர்ப்பை எழுதி வச்சுட்டு வாதம் பண்ற மாதிரி திமுக ஜெயிச்சிருச்சுன்னு முடிவு பண்ணி வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், இடைத்தேர்தல்ங்கிறது 1991 வந்து ஏடிஎம்கே வந்து வெற்றி பெற்று ஜெயலலிதா ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ நடந்த எழும்பூர் இடைத்தேர்தலில் வந்து திமுக தான் ஜெயிக்குது. அது மாதிரி மருங்காபுரம் இடைத்தேர்தலில் திமுக 89 ஜெயிக்கும் போது அதிமுக ஜெயிக்குது. அதில் மாறுதலாக ஜெயிக்கிறதெல்லாம் உண்டு. அதுக்காக வந்து நம்பிக்கை இழக்க வேண்டிய தேர்தலில் வந்து நிற்கலாம், அவங்க நின்று பார்க்கலாம். அவங்க இல்லை, ஆனால் இப்போ அதெல்லாம் விட மாறுதலாக ஜெயிச்சாலும் பொது தேர்தல் முடிவு வேறையா இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். இடைத்தேர்தலுடைய முடிவே பொது தேர்தல் வருகிறது இல்லை. ஆனால் தொடர்ந்து 10 முறை தோத்த பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்ற மாதிரி 10 முறை அவங்க தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெயலலிதா ஆட்சி சாகும்போது இந்த ஒரு எம்பி கூட கிடையாது. இன்னைக்கு ஆட்சி நடந்திருக்காங்க. 10 முறை தொடர்ந்து தோத்துட்டு இருக்கிறீங்க. அவர் என்ன கேக்குறாரு, இன்னைக்கு 10 தோல்வி பழனிசாமின்னு கேக்குறீங்க. திமுக கடந்த ஆட்சிகளில் தொடர் வெற்றிகளை பெற்றதா? ஆமா, வெற்றி வந்திருக்கு, தோல்வி வந்திருக்கும். ஆனா தொடர்ச்சி அவர் 10 தடவை தோத்துங்கிறது அவர் தான். இடைத்தேர்தல்ல 10 தோத்தது வர்றாரு இல்லைன்றார் சார். எப்படி சார் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி தக்க வச்சவங்க அடுத்து வந்த 18 அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க 10 முறை தோத்த பழனிசாமின்னு சொல்லி அம்மா செத்ததுக்கு அப்புறம் தள்ளுவியது. நீங்க அதிமுக குறித்து இவ்வளவு மோசமா பேச அவசியமே இல்லைங்க. நீங்க 77 தலைவரை எம்ஜிஆருடைய ஆட்சியின் போது என்ன ஏற்பட்டது? 13 வருஷம் யார் ஜெயிச்சா அப்படின்னு கேக்குறாரு. சார், எம்ஜிஆர் இருக்கும் போதே நீங்க வந்து நகரமன்ற தேர்தலில் திமுக தான் வந்து ஜெயிச்சு, நாடாளுமன்ற தேர்தல் கூட 80 நீங்க திமுக ஆட்சியில் இருக்கும் போது திண்டுக்கல் இடத்துல அதிமுக தான் ஜெயிச்சிச்சு. மாறி மாறி வந்திருக்கு. கலைஞர் தொடர்ந்து ஜெயிச்சா இன்னும் ஒரு எம்ஜிஆர் கண்டிப்பா திமுக அப்பவே ஏன்னா உள்ளாட்சி மன்றத்தில் நாங்க ஜெயிச்சோம். திமுக
திருமங்கலம் பார்மலா எப்பொழுது அழகிய உருவாக்கப்பட்டதோ வாக்காளருக்கு பணம் கொடுத்து திருமணத்தை பேசுகிறீங்க சார். பெரியவளை இடைத்தேர்தல்ல 5 நோட்டு 10 நோட்டு கொடுத்தார் சார் எம்ஜிஆர். உங்களுக்கு அப்படி கட்சியில கிடையாது. வைகை டைம்ல மூட்டை மூட்டா கொடுத்தார் எம்ஜிஆர். பெண்களுக்கு வந்து 5 ரூபாயும் ஆண்களுக்கு 10 ரூபாயும். தேர்தல் வந்து ஒரே நிமிஷம் போது திருக்குறள் முனுசாமி பொங்கலூர் மணி ஓகே ஒரு நிமிஷம் இல்ல அவர் பெரியகுளம் இடைத்தேர்தல் போயிட்டாரு. ஒரு நிமிஷம் பெரியகுளம் இடைத்தேர்தல் போயிட்டாரு. கும்மிடி பூண்டி இடைத்தேர்தலையும் அதிமுக மேலான குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இல்லன்னு மறுப்பீங்களா? இல்ல காஞ்சிபுரம் கொடுத்தாங்க. அப்ப திமுக தவறு செய்தா இல்லையா? அப்ப நீங்க நியாயமான கட்சி இல்லையா? அதிமுக செய்ய தவறை நாங்களும் செய்யறோம் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன உத்தேசம்? நாங்கள் நீங்க சொல்றதுனால இது திருமங்கல பார்க்கலாம் சொல்லாதீங்க. அந்த பார்முலா காங்கிரஸ் காலத்துல இருக்குது. நீங்க அவ்வளவு அணுக்கான கட்சி திமுக, அவ்வளவு அணுக்கான கட்சி திமுக. அந்த திமுக தமிழ்நாட்டிலிருந்து 2026 முழுமையாக கூண்டோடு அப்புறப்படுத்தப்படும். அதற்கான வேலையை இப்படிதான் சார் அண்ணா அவர் அப்படிதான் கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளையும் பட்டியல் அடைச்ச மாதிரி அடைத்து வைத்து காங்கிரஸுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு சந்தேகத்தை திரும்ப கிளப்புறார் பொங்கல் மணிகண்டன். அவருக்கு அந்த கவலையே வேண்டியது. அவருக்கு வேண்டியது நாங்க நிக்கிறோமோ இல்லையோ காங்கிரஸ் நிக்குமான்னு கேக்குறேன். இந்தியா கூட்டணி நிக்கு. அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் விளக்கமா சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யும்னு காசிமுத்து மாணிக்கம் சொல்லியிருக்காரு. தோத்தாலே அந்த இடத்துல வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுப்பது தான் திமுகவுடைய இது. இந்த தேர்தலை பொறுத்தவரை கடந்த தேர்தலையும் இந்த மாதிரி தான் பேசுனாங்க. அதிமுக பேசிட்டு தோத்தாங்க. அப்பவும் காங்கிரஸ் தான் கொடுக்கப்பட்டது. EVK இளங்கோவன் தான் நின்றாரு. இப்போ அதே மாதிரி காங்கிரஸ் தான் கொடுப்பாங்க. இந்த பட்சம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்குற கேள்வி, விக்கிரவாண்டியில் நீங்கள் நிற்காததுனால என்ன நடந்துச்சு? உங்கள் வாக்குகள் பிற கட்சிக்கு போச்சு. அந்த இது தொடர்ந்து யாரை கேட்குறீங்க? பொங்கலூர் மணிகன் சொல்றேன். விக்கிரவாண்டியில அவங்க நிக்காம இருந்ததுனால அதன் விளைவு என்ன ஆச்சு? நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு தான் சொல்றேன், உங்க கட்சியுடைய நிலைமை என்ன சொல்றேன்னு வாங்காம பேசக்கூடாது. மணிகண்டன் நான் என்ன சொல்றேன் சொல்வது, உங்களுக்கு விக்கிரவாண்டியில நீங்க நிக்காததன் விளைவு என்ன நடந்துச்சுன்னா, இதற்கு முன்ன எம்ஜிஆர் அவர்களும் தோத்தாரு, தொடர்ந்து நின்றாரு. செல்வி ஜெயலலிதா அவர்களும் தோத்தாங்க, அதுக்கு பின்னால் நின்றாங்க. நீங்க தொடர் தோல்வியை பற்றி கவலைப்படாம விக்கிரவாண்டியில நின்றிருந்தா 3வது 4வது இடங்களை பெற்ற கட்சிகள் இன்னைக்கு வந்து நாங்க அதிமுக ஓட்ட வாங்கிட்டோம்னு சொல்ல முடியாது. அந்த நிலைமைக்கு நீங்க தள்ளது நீங்க. இப்ப கூட கட்சியை சார்ந்த விஜய் அவர்கள் நிக்கல. அப்ப அந்த வாக்குகளும் உங்களுக்கு வரும். நீங்க நில்லுங்கன்னா இப்ப நான் சொல்றேன், நீங்க நின்று வென்று வாருங்கள் தான் சொல்றேன். அது வெல்லுவதா இல்லையான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நான் என்ன கேட்கிறேன், புறகு மிதிட்டு ஓடுறீங்க. இன்னைக்கு என் நண்பர் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொன்னாருன்னா, திமுக காரவங்க சோப்பு போட்டாங்க, பாத்திரம் கழுவி ஓட்டு வாங்கினாங்க, அதைத்தான் செஞ்சாங்கன்னு யார் சொன்னா? அதிமுகவுடைய செயலாளர் ஜெயக்குமார் சொன்னாரு. என்ன தப்பு பண்ணிருக்கு? நீங்க அதிமுக இந்த தடவை காங்கிரஸ் கட்சியும் உங்க ஓட்ட பாதி திமுக உங்க ஓட்ட பாதி புரிஞ்சுக்கங்க. நான் சொல்வது உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். அதிமுக ஒரு வலிமையான எதிர்க்கட்சியா தமிழ்நாட்டில் இருக்கணும்னு சொன்னா இந்த தேர்தலில் போட்டியிடணும். சரி, அதிமுக எதிர்க்கட்சியாவது இருக்கணும்னா போட்டியிடணும். அதையும் நீங்க நிரூபிக்கிறதுக்கு
சரி மணிகண்டன் வாய்ப்பு மணிகண்டன் முடிச்சிருங்க. மற்றவர்கள்ட்ட போறோம். மற்றவர்கள்ட்ட போறோம். மணிகண்டன் இந்த 25ல நீங்க வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்க. கடந்த காலங்களிலே திமுக காங்கிரஸ் அணி ஒன்றாக இருந்து போட்டியிட்ட போது திமுக தோல்வி தழுவியது. ஐயா கருணாநிதி என்ன சொன்னாங்க? தமிழன் சோரம் போய்விட்டான், சோற்றால் அடித்த பிண்டம் கவர்ச்சிக்கு மயக்கம் சொன்னாங்க இல்லையா? தோல்வி என்பது மாறி வரும். 2021 எப்படி முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி அறிவிக்கப்பட்ட போது மக்கள் அங்கீகரித்தார்களோ அதே போல எம்ஜிஆர் இருக்கும்போது 1900 நாடாளுமன்ற தேர்தல் 2 தான் நீங்க 38 நாங்க ஜெயிச்சோம். சரி ஓகே செல்வி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டால் எடப்பாடி வெற்றி பெறுவார். சரி ஓகே பாப்பா செல்விட்டா எதிர்க்கட்சிகள் பிரிந்து கிடக்கிறது எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு பாஜக கருத்தை வெளிப்படுத்துது. ஏன்னா வந்து திமுக அரசை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா ஒன்று சேர வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஏதாவது முயற்சிகளில் பாஜக ஈடுபடுதோ அது இந்த தேர்தல் இல்லை 26 புரிஞ்சுக்கலாமா? அதாவது கண்டிப்பாக அதை நோக்கி நகர்வுகள் வந்து பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக செய்யும். ஏன்னா அது வந்து ஒரு கட்சி மட்டும் கூட்டணியிலேருந்து நம்மலாம் தனித்தனியாக பிரிஞ்சு நடந்தால் அது உங்களுக்கே தெரியாதா வெற்றி யாருக்கு வரும்னு? குழந்தைக்கு கூட தெரியும். அந்த ஒரு பிரச்சனை வந்து 2026 கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய முன்னெடுப்பை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு கூட்டணியை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கும் என்பதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேர்தலில் வந்து திருப்பி அதுலதான் நிறைய பாஜக உருவாக்குன்றீங்க. பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அதிமுக சொல்லிவிட்டது, அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு தாவேகா சொல்லிவிட்டது. வெயிட் பண்ணுங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஏடிஎம்கே கூட்டணி இல்லையா இல்லை மற்ற கூட்டணி இருக்கான்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேர்தலில் ஓப்பனாக தானே இருக்க போகுது. ரெகுலராக நீங்கள் டிபேட் செய்ய போகிறீங்க, நாங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்க போகிறோம். கண்டிப்பாக கூட்டணி இல்லாமல் இனி வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு தேர்தல் வந்து இருக்காது. ஏன்னா கூட்டணி இல்லை என்றால் அதனுடைய விஷயம் வந்து மக்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சு வச்ச விஷயம். அதனால் வந்து 2 முனை கூட்டணியா 3 முனை கூட்டணியான்றதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக கூட்டணி என்பது உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்குது. அகில இந்திய அளவில் அதே போல தான் கூட்டணியை முன்னெடுத்து செல்கிறது. அதே கூட்டணியுடைய ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கொண்டு வரும். அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இல்லையா என்றதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக தெரியும். அதுக்கு ஈரோடு தேர்தல் வந்து ஒரு முன்னோட்டமாக தான் இருக்கும். அது வந்து அதுக்கேற்ற மாதிரி நகர்வுகளை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி செய்தே கொடுக்கும். அதே போல நான் வந்து சொல்றது என்னன்னா, இந்த வாட்டி இடைத்தேர்தலில் சப்போஸ் வந்து டிஎம்கே ஜெயிக்குதுன்னா நாங்கள் சொல்லலாமா ஓட்டிங் மிஷின்ல ப்ராப்ளம் சொன்னா ஒத்துப்பீங்களா? அது திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சா அது இவிஎம் மிஷின் வந்து சரியாக வேலை செய்யுது. பாஜகவுக்கு மேல இருக்க தேர்தல் கமிஷன் வைக்கி தேர்தல் மிஷின்கள் எல்லாம் வெளியில கிடந்தது மிஷின்கள் வெளியே கிடந்தது பார்க்கலையா? ஏன் கிடந்துச்சு? உங்களுடைய தேர்தல் கமிஷன் தானே அதை இறுதி கருத்து எடுத்துக்கிறேன். திங்களுக்கு பிறகு செவ்வாய் என்பதிலே மாற்றம் இருக்கலாம், ஜனவரிக்கு பிறகு பிப்ரவரி என்பதில் கூட மாற்றம் இருக்கலாம், தைக்கு பிறகு மாசி என்பதிலே மாற்றம் இருக்கலாம். வருகின்ற தேர்தலில் திமுக தான் அதிகமான இடங்களில் இல்லை. 234க்கு 200க்கும் மேற்பட்ட இடங்களை பிடிப்பது என்பதிலே மாற்றமில்லை. ஏனென்றால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 234 இடங்களில் 221 இடங்களை சட்டமன்றத்திலே நாங்கள் பெற்று இருக்கிறோம். இதை விட அதிகமாக பெறுவோம். எனக்கு முன்னால் பேசிய அருமை ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகிறேன். அவர் சொன்னாரு அண்ணாமலை காலத்துல வந்து பாஜக வளர்ந்துருக்குன்னு. அது தப்பு. ஏன்னா 2001 வந்து இந்த அண்ணாமலைலாம் வர்றதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு பாராளுமன்றத்தில் 5 பேர் இருந்தாங்க. கன்னியாகுமரியில் ராதாகிருஷ்ணன், அங்கே சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், மதன், ரங்கராஜன் குமார் மகளும், திருநாவுக்கரசு 5 பேர் இருந்தாங்க. 5 எம்எல்ஏ இருந்தாங்க. KL லட்சுமணன், H ராஜாலாம் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த வளரல. ஆகவே வளர்ந்தது என்று சொல்லிக் கொண்டு தினசரி வரவா இல்லை. பாஜக வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடியுடைய பிம்பம் எடுபடாது. ஏனென்றால் மோடியுடைய பிம்பம்
மராட்டியத்தில் எடுபடவில்லை. மராட்டியத்தில் 258 பேர்ல 238 பேர் எம்எல்ஏ ஜெயிக்கிறான். ஆனா எம்பியில வந்து பாத்தீங்கன்னா 31 பேர் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறது 17 தான் அவங்க ஜெயிச்சாங்க. அவருடைய இடைத்தேர்தல் மராட்டியம் போயிட்டீங்க. எல்லா தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெறும். பொங்கலூர் மணிகண்டன் சார், அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் நிலவுகிறது. பாசிச போக்கை திமுக கடைபிடிக்கிறது. யார் அந்த சார் உட்பட பல பாலியல் சம்பவங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கள் என்று தமிழகமே சந்தி சிரிக்கிறது. எனவே மக்கள் விரும்புகிறார்கள் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் இனி யார் நினைத்தாலும் முடியாது. இடைத்தேர்தல் மட்டும் நீங்க வெற்றி பெறலாம். பொது தேர்தலில் நீங்கள் புறமுதுகிட்டு வர போறீங்க. சரி, ஓகே ஓகே ஓகே, விவாதங்கள் முடிவதில்லை. ஓகே, அரசியல் களம் எப்படி நகர போகிறது? இடைத்தேர்தல் வேற, பொது தேர்தல் வேற அப்படின்னு பார்க்க போறாங்க. என்ன வேணாலும் சொல்லிக்க, யாரு மேல உட்கார்ந்து சிட்டுக்குருவி எவ்வளவு வேணாலும் குடிச்சிட்டு போயிட்டு வருவோம். இல்ல இல்ல, அவர் பேசியிருக்காரு. அவரு பேசுறத நாம குடுக்க பேச கூடாதுன்றீங்க. இல்ல இல்ல, நான் சொல்லல சார். எந்த தேர்தலாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக அதை எதிர்நோக்கும். ஓகே ஓகே, தமிழ்நாடு இல்ல, ஈரோட்ல நீச்சு நல்லா பாத்து. சரி, பாப்போம் யாரெல்லாம் களத்துல நிக்க போறாங்க, எவ்வளவு வாக்குகளை வாங்க போறாங்க. இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் அப்படின்றது இடைத்தேர்தலாக இருக்க போகிறது அல்ல பொது தேர்தல் முடிவு வேறாக இருக்குமானதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.